வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தராதை கண்டித்து தங்கள் குழந்தைகளை இரண்டாவது நாளாக பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆத்தூர் அருகே உள்ள தவளப்பட்டி மலை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக மாற்ற வலியுறுத்தி அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் 2 ஏக்கர் நிலம் மற்றும் ரொக்க பணத்தை கிராம மக்கள் அளித்துள்ளனர். இந்நிலையில் 5 ஆண்டுகளாகியும் உரிய நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக மாற்றும் வரை தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் எனவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது வாக்காளர் அட்டைகள் மற்றும் குடும்ப அட்டைகளையும் திரும்ப ஒப்படைத்து விடுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 7 வருஷமாக இந்த நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக மாற்றுவதற்கு அரசிடம் பல முறை போராடினோம். அதற்கு எந்த சலுகையும் அவர்கள் எங்களுக்கு தருமாறி தெரியல. நாங்கள் பல முறை பல அதிகாரிகளை, மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது கல்வித்துறை அதிகாரி மற்றும் இங்கு உள்ள ஆட்சியாளர்களிடம் நாங்கள் முறையிட்டோம். அதற்கு எந்த பலனும் இதுவரை கிடைக்கல. அமராவதி அணையில் இருந்து குடிநீருக்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் மற்றும் மூலனூர் பகுதிகளுக்கு பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறந்துவிட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது அமராவதி அணையில் 54 கன அடி தண்ணீர் இருந்தும் குடிநீர் தேவைகளுக்காக தண்ணீர் திறந்து விடாமல் இருக்கும் தமிழக அரசை கண்டித்தும் உடனடியாக அமராவதி அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தியும் மூலனூர் அருகே ஒத்தமாந்துறை அமராவதி ஆற்றுப்பாலத்தில் திமுக, காங்கிரஸ், கொங்குநாடு முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக திமுக முன்னாள் அமைச்சர் மு.பி. சாமிநாதன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக நெசவு தொழில் முடங்கும் அபாயம் உள்ளதாக கூறி காஞ்சிபுரம் பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் இன்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பட்டு சேலைக்கு 5%, கோரா பட்டுக்கு 5%, ஜரிகைக்கு 12% என 22% வரை செலுத்த வேண்டி இருக்கும் என பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக சாதாரண காஞ்சிப்பட்டின் விலை 2 மடங்காக அதிகரிக்கும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் நெசவு தொழில் வீழ்ச்சியடையும் எனவும், எனவே ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்திலும் மனித சங்கிலி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பழனி மலைக்கோவிலில் அதிக பக்தர்கள் செல்லும் வகையில் புதியதாக வடிவமைக்கப்பட்டுள்ள மீன்கிழுவை ரயில் பக்தர்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் எளிதாக சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு கடந்த 1961ஆம் ஆண்டு மீன்கிழுவை ரயில் வசதி தொடங்கப்பட்டது. தற்பொழுது ரோப்கார் வசதி இருந்தாலும் மீன்கிழுவை ரயிலுக்கான மோகம் பக்தர்களிடம் குறையாமல் உள்ளது. இந்நிலையில் 2ஆம் எண் மீன்கிழுவை ரயில் கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் பராமரிப்பு பணிக்காக 45 நாட்கள் நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்தது. இந்நிலையில் பழைய மீன் இழுவை ரயில் பெட்டிக்கு பதிலாக 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மீன் இழுவை ரயில் பெட்டி அதிக பக்தர்கள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு வந்த புதிய மீன் இழுவை ரயில் பெட்டியை இரும்பு பாதையில் பொருத்தும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இனி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு விரைவில் புதிய மீன்கிழுவை ரயில் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு விடப்பட உள்ளது. இந்த புதிய மீன்கிழுவை ரயில் பெட்டியால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியில் திமுகவினர் தூர்வாரிய ஏரியை அதிமுகவினர் சேதப்படுத்தியதால் 2 தரப்பினர் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரம் அடுத்துள்ள கச்சராயன் ஏரி கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் மோசமான நிலையில் இருந்தது. இந்த ஏரியை திமுகவினர் தூர்வாரிய நிலையில் அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விரைவில் பார்வையிடவிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிமுகவினருக்கு இந்த ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் இன்று முதல் சீரமைக்கப்பட்ட ஏரியில் இருந்து மண் எடுத்து தொடங்கினர். இதனை எரித்த ஏரி பகுதியில் திமுகவினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வருவாய்த்துறையினரின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் ஆளும் கட்சியினர் மண் கெடுக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்திட வலியுறுத்தியும் திமுக நிர்வாகிகள் சேலம் மாவட்ட எஸ்பி ராஜன் மற்றும் சங்கரகிரி கோட்டாட்சியர் ராமதுரை முருகனிடம் முறையிட்டனர். அப்போது திமுக மற்றும் அதிமுகவினர் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலையால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மதம் பிடித்த யானை எப்படி காட்டுக்குள் அழிக்குமோ அதுபோல் அந்த சீர் செய்யப்பட்ட அந்த ஏரியை மதம் பிடித்த யானைகள் போல் அது உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திட்டமிட்டபடி 27ஆம் தேதி சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் எங்களுடைய செயல் தலைவரான தளபதி அவர்கள் வருவார். நாங்கள் எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எத்தனை அடக்குமுறை. பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து திருச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மத்திய அரசு அறிவித்துள்ள ஆர்டிஓ கட்டண உயர்வு ஆகியவற்றால் பொருளாதார ரீதியில் நலிவடைந்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். மேலும் ஓலா போன்ற பெரு நிறுவனங்கள் தனிச்சையாக கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே திருச்சியில் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறினர். ஓலாவால் இன்றைக்கு ஆட்டோ தொழில் பாதிக்கப்படுகிறது. இந்த மல்டிநேஷனல் கம்பெனியை, பன்னாட்டு நிறுவன கம்பெனியை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையுடன் தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ தொழிலாளர்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கத்திரி வெயிலை போன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெப்பம் வாட்டி வதைக்கிறது. இதற்கான காரணம் என்ன? நமது செய்தியாளர் செந்தில்குட்டி அளித்த கூடுதல் தகவல்களை காணலாம். தென்மேற்கு பருவமழை நீடித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சென்னையில் கடந்த 4 நாட்களாக வெப்பத்தின் தாக்கமானது கடுமையாக இருக்கிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் கேட்டபொழுது சென்னையில் இதுபோன்ற ஒரு வெப்பநிலை காணப்படுவதற்கு முக்கிய காரணம் காற்றில் ஈரப்பதம் மிகவும் குறைந்து காணப்படுவதாலும் அதே போல கடல் பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றானது ஈரப்பதம் இல்லாமல் வறண்ட நிலையில் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த வெப்பநிலை தற்போது அதிகரித்திருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த வெப்பநிலையானது இன்னும் 2-3 நாட்களுக்கு கடலோர பகுதிகளாக இருக்க பகுதிகளில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல தமிழகத்தின் உள்பகுதிகளில் 3 to 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. விருத்தாச்சலம் அருகே பேருந்து பயணத்தில் திருடியதாக கூறி 2 பெண்களை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். விஜய மாநகரம் கிராமத்தை சேர்ந்த வெண்ணிலா என்பவர் விருத்தாச்சலம் கனரா வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். இவர் புதுச்சேரியில் நடக்கும் அலுவலக கூட்டத்தில் பங்கேற்க அரசு பேருந்தில் பயணம் செய்தார். அப்போது புதுக்குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் ஏறிய 2 பெண்கள் வெண்ணிலாவின் அருகில் நின்று பயணம் செய்துள்ளனர். விருத்தாச்சலம் போக்குவரத்து பணிமனை நிறுத்தத்தில் 2 பெண்களும் அரசு பேருந்தில் இறங்கி மற்றொரு பேருந்தில் ஏறியுள்ளனர். அதனால் சந்தேகமடைந்த வெண்ணிலா தன்னுடைய பையை பார்த்தபோது 1000 ரூபாய் பணத்துடன் பர்ஸ் திருட போனதை கண்டு சத்தமிட்டார். இதனையடுத்து சாலையோரத்தில் நின்றிருந்த பொதுமக்கள் பேருந்துக்குள் ஏறிய 2 பெண்களையும் வெளியே இழுத்து வந்து அடித்து உதைத்து திருடிய பர்ஸை கைப்பற்றினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் புதிய இருசக்கர வாகனத்தை பதிவு செய்ய லஞ்சம் கேட்டதால் தமது மோட்டார் சைக்கிளை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலேயே ஒப்படைக்க வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அங்கேரிபாளையம் பகுதியில் நாகராஜ் என்பவர் கண்ணாடி பிரேம் செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 30ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள ஷோரூமில் புதிய இருசக்கர வாகனம் வாங்கியுள்ளார். புதிய வாகனத்தை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என விற்பனை பிரதிநிதிகள் கூடுதல் தொகையை கட்டுமாறு வற்புறுத்தியுள்ளனர். இந்த லஞ்சம் தொடர்பாக நாகராஜ் வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுருநாதனிடம் நேரடியாக புகார் அளித்துள்ளார். ஆனால் 1 மாதமாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் நாகராஜ் இன்று தமது புதிய இருசக்கர வாகனத்தை வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைக்க வந்தார். ஆனால் வாகனத்தை இதுபோன்று பெற முடியாது என்றும் சம்பந்தப்பட்ட இருவரையும் நேரில் விசாரணைக்கு வருமாறு திருப்பூர் வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் சம்மன் அளித்து திருப்பி அனுப்பினார். இச்சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விடுதிக்கு அருகே செயல்பட்டு வரும் செங்கல் சூளைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள
கண்ணியப்பிள்ளைப்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. 32 லட்சம் ரூபாய் செலவில் கடந்த 2004ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த விடுதியை சுற்றி 40க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக விடுதியை ஒட்டி 6 செங்கல் சூளைகள் இயங்கி வருவதால் அதில் இருந்து வெளிவரும் புகையால் மிகவும் அவதிப்பட்டு வருவதாக விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விடுதி நிர்வாகத்திடமும் தேனி மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறையிடமும் பலமுறை புகார் அளித்துள்ளதாகவும், எனினும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புகை மூட்டத்தின் நடுவே விடுதி இருப்பதால் கடந்த சில ஆண்டுகளாகவே விடுதியில் மாணவர்களின் சேர்க்கை குறைந்து வந்ததாகவும், நடப்பாண்டில் 4 மாணவர்கள் மட்டுமே விடுதியில் சேர்ந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் ஆடிகுண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பவானி நதிக்கரையில் அமைந்துள்ள வனபத்திரகாளியம்மன் கோவிலின் 26ஆம் ஆண்டு ஆடிகுண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை 5 மணி அளவில் பவானி ஆற்றில் இருந்து அம்மன் அழைத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து தீகுண்டம் இறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒருவர் பின் ஒருவராக குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். திருவாரூரில் கேந்திர வித்யாலயா பள்ளியை ஆய்வு மேற்கொள்ள வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில மாணவர்களும் பயின்று வருகின்றனர். சுமார் 600 மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்கள் ஒருவர் கூட இல்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக உரிய கல்வி தகுதியில்லாத தற்காலிக ஆசிரியர்கள் மட்டுமே இங்கு பணியாற்றுவதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து அங்கு பயிலும் மாணவர்களின் பெற்றோர் பலமுறை தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளியை ஆய்வு செய்ய வந்த துணை ஆணையர் மற்றும் சிபிஎஸ்இ குழுவினரை பெற்றோர் முற்றுகையிட்டு தங்கள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். எங்களுக்கு ஏன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இங்கே வந்தா மழலை பருவத்தோட பார்வைக்கு வீணா போயிடும். அவங்களோட எதிர்காலம், பெண்களை குழந்தை வச்சிருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரோட எதிர்காலமும் வீணா போகிறதுக்கான நடவடிக்கை யூனிவர்சிட்டி கொண்டு வராங்க. அது ஏன் கண்ட்ரோலில் இருக்குங்கிற ஒரு வைராக்கியத்திலையும் அவங்களோட ஆதங்கத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு எடுக்கிறாங்க. எங்கள் பேரண்ட்ஸோட பெற்றோர்களோட வந்து சீர்குலைக்கிற காரணத்தை தான் கொண்டு வராங்க. அதை நீங்கள் நியூஸ் மூலியமாக கொண்டுட்டு போய் எங்களை அதை நிப்பாட்டுங்க. கரூரில் அமராவதி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கரூர் நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் அமராவதி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள், பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி திமுகவினர் அமராவதி ஆற்றின் கரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் திமுக மாவட்ட செயலாளர் நன்னியூர் ராஜேந்திரன் தலைமையில் கூடிய 100க்கும் மேற்பட்டோரை தடுத்து நிறுத்திய போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வந்தே மாதரம் பாட வேண்டும் என கட்டாயப்படுத்துவது மத சார்பின்மைக்கு எதிரானது என திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் பற்றிய சிந்தனைகள் உலகமயமாகி வருவதாகவும் மறுபக்கம் மதவாதம் வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். வந்தே மாதரம் பாட வேண்டும் என்பது தவறான போக்கு என்றும் இதனை கட்டாயப்படுத்துவது மத சார்பின்மைக்கு எதிரானது எனவும் கி வீரமணி தெரிவித்தார். இந்த வந்தே மாதர பாடல்களிலே இஸ்லாமியர்களை மிகவும் இழிவுபடுத்திய பகுதிகளெல்லாம் இருக்கிறது. அந்த பகுதிகளெல்லாம் இருக்குது. ஆகவே தான் அது தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போது அதை பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இருக்கிறது மதச்சார்பின்மை தத்துவத்துக்கு விரோதமானது. உசிலம்பட்டியில் வழக்கறிஞரை தாக்கிய போக்குவரத்து காவல் ஆய்வாளரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் என்பவர் தேனிக்கு வாகனத்தில் சென்றபோது வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த உசிலம்பட்டி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் வாகனத்தின் சான்றிதழ்களை மிரட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமாரை காவல் ஆய்வாளர் தாக்கியதாக தெரிகிறது. இதையறிந்த சக வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சங்கரன் கோவிலில் 100 நாள் வேலைக்கான உரிய ஊதியத்தை வழங்க கோரி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதிகளில் தேசிய ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக வேலை வழங்க வேண்டும், அரசு நிர்ணயித்துள்ள உரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மைதீன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கும்பகோணத்தில் சாமி சிலைகளை கடத்தி சென்ற 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் சாமி சிலைகள் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. காரில் இருந்த 3 சாமி சிலைகள் மீட்கப்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வள்ளியூர் அருகே உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வலியுறுத்தி மாணவர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள துளுக்கர்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதனிடையே உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த 2010ஆம் ஆண்டு பள்ளியை தரம் உயர்த்த 2 லட்சம் ரூபாய் பணம் தேவை என அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் நன்கொடை வசூல் செய்து 2 லட்சம் ரூபாயை செலுத்தினர். ஆனால் அதன் பின்னரும் பள்ளியின் தரம் உயர்த்தப்படவில்லை எனும் இதனிடையே அண்மையில் வெளியான தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளின் பட்டியலில் இந்த பள்ளி இடம்பெறவில்லை. இதை கண்டித்து இன்று 2வது நாளாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 12 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் +2 படிக்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு இங்கேயே வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தம் 1, 2லேருந்து எல்லாமே எங்கள் ஸ்கூலில் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து 12th வரை வந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஜெர்மனி தம்பதியின் நாய் கடந்த சில வாரங்களுக்கு முன் சென்னையில் காணாமல் போனது. பல இடங்களில் தேடி பார்த்தும் அவர்களின் நாய் கிடைக்காத விரக்தியில் ஜெர்மனி தம்பதியினர் புறப்பட்டனர். இந்நிலையில் அதே உருவ தோற்றத்தில் உள்ள நாய் மெரினா கடற்கரை அருகே சுற்றி திரிந்து வந்தது. அதை ப்ளூ கிராஸ் அமைப்பினர் கைப்பற்றி பராமரித்து வருகின்றனர். தற்போது பிடிக்கப்பட்டுள்ள நாயின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் மூலம் ஜெர்மன் தம்பதியினருக்கு அனுப்பப்பட்டது. அதே உருவத்தில் இருந்தாலும் பிடிபட்டுள்ள அந்த நாய் தங்களுடையது அல்ல என அத்தம்பதியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். லூக் என்று அழைத்தால் அதற்கு சரியான வகையில் பணிவதாகவும் ப்ளூ கிராஸ் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து ஜெர்மன் தம்பதியினர் அந்த நாயை காண இன்னும் ஓரிரு நாட்களில் சென்னை வர உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எல்லாமே மேட்ச் ஆகுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லூக்குன்னு சொன்னால் ரெஸ்பாண்ட் பண்ணுறான், அந்த பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அண்ட் அவங்க இது வரைக்கும் வந்து பார்க்குறத பற்றி எதுவும் சொல்லலை. இப்போது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபோட்டோ அமிச்சதுக்கு அவங்க வீட்டில் எடுத்த ஃபோட்டோ அமிச்சிட்டு இதுதான் அவன், இது அவன மாதிரி தெரியல அப்படின்னு இருக்காங்க. பட் எப்படியும் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். மதுரையில் கடத்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரரை போலீசார் கொடைக்கானலில் மீட்டுள்ளனர். மதுரையை சேர்ந்த பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சசிகுமாருக்கும் கார்த்திக் என்பவருக்கும் கார் வாங்கியதில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இதனிடையே நேற்று பணம் கேட்டு வந்த கார்த்திக்கும் சசிகுமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சசிகுமாரை கார்த்திக் தனது ஆதரவாளர்களுடன் காரில் கடத்தி சென்றுள்ளார். இது தொடர்பாக சசிகுமாரின் குடும்பத்தினர் செல்லூர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கொடைக்கானலில் தனியார் விடுதியில் சசிகுமார் கடத்தி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் ஒப்பந்ததாரர் சசிகுமாரை மீட்டு கடத்தலில் ஈடுபட்ட கார்த்திக் உட்பட 6 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 5 கடைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பணமும் 5 சவரம் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தலைவாசல் அருகே உள்ள மணிகுந்தான் பேருந்து நிறுத்தம் அருகே ராஜகணபதி என்பவர் மளிகை கடை வைத்துள்ளார். இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு 10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் அருகில் இருந்த நகை அடகு கடையின் பூட்டும் உடைக்கப்பட்டு 2 சவரம் தங்க நகையும் 30,000 ரூபாய் ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அதே பகுதியில் உள்ள அரிசி கடை ஒன்றிலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தலைவாசல் போலீசார் அடுத்தடுத்த கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள துக்கநாயக்கன் பாளையம் வனசரகத்திற்கு உட்பட்ட 10 காவல் சுற்றுகளிலும் வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி இன்றுடன் நிறைவடைந்தது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் கடந்த 19ஆம் தேதி முதல் வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைகளில் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இதில் ஊன் உண்ணிகள் கணக்கெடுப்பு, நேர்கோட்டு பாதை கணக்கெடுப்பு, தாவர உண்ணிகள் கணக்கெடுப்பு என ஒவ்வொரு விதங்களில் கணக்கெடுப்பு நடைபெற்றன. கணக்கெடுப்பின் இறுதி நாளான இன்று கணக்கம்பாளையம் நவக்கிணறு மாதையன் கோவில் வனப்பகுதியில் நடைபெற்றது. யானைகள் அதிக அளவில் குட்டிகள் ஈன்றுள்ளதால் கணக்கெடுப்பு பணியின் போது யானைகளின் தொந்தரவு அதிகம் இருந்ததாக தெரிவித்தனர். அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள இ-சேவை மையத்தில் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள இ-சேவை மையத்திற்கு வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டு போன்ற அத்தியாவசிய தேவைக்காக தினமும் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து செல்கின்றனர். ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட 48 மணி நேரத்தில் இ-சேவை மையம் மூலமாக பொதுமக்களுக்கு தேவையான பிரதிகளை வழங்க வேண்டும். ஆனால் பதிவு செய்து வாரம் 10 நாட்கள் ஆகியும் பொதுமக்களுக்கு சேவை கிடைக்காமல் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இ-சேவை மையத்தில் உள்ள பணியாளர்கள் நெட்வொர்க் சரியாக கிடைக்கவில்லை என்றும் குறைவான பணியாளர்கள் உள்ளதாகவும் கூறுகின்றனர். எனவே இதுகுறித்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் உள்ள துறைப்பாக்கத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சுடுகாட்டை ஒதுக்கித் தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் மா. சுப்பிரமணி கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள மயான சாலையில் அமைந்துள்ள சுடுகாட்டை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்று சுடுகாடு அமைந்துள்ள பகுதி தங்களுக்கு சொந்தம் என தெரிவித்து வேலி அமைத்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தை தனியார் கட்டுமான நிறுவனத்திடமிருந்து மீட்டுத் தர கோரி பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த பகுதியை சைதை சட்டமன்ற உறுப்பினர் மா. சுப்பிரமணி இன்று நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை தனியார் கட்டுமான நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் தெரிவித்தார். மேலும் இதே இடத்தில் சுடுகாட்டுக்கென ஒரு பகுதியை ஒதுக்கித் தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.